குட் ஈவினிங். இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. பாப்பா 2 பேத்துக்கும் எக் ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அன்னைக்கு லஞ்ச் மத்தியானமாக கொடுக்கல, காலையிலே பேக் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஜூஸுக்கு சாத்துக்குடி, ஸ்நாக்ஸுக்கு தர்பூசணி எல்லாமே வச்சு பேக் பண்ணி காலையிலே கொடுத்து அனுப்பிச்சிட்டு நாங்களும் உடனே கிளம்பிட்டோம். இந்த ஹெலிகாப்டரை எந்த டைரக்ஷனில் ஒட்டுறதுன்னு நேற்று கேட்டிருந்தேன். இது நல்லா இருக்கா ஒட்டினது, அது சுற்றுறது பார்க்க அழகாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 1 மாதத்தில் 2-3 பேர் வீட்டில் ரிலேஷன்ஸ் இறந்துட்டாங்க. இறந்தவங்க எல்லாருமே 70 வயசுக்கு மேலே ஆனவங்க. அதனால் அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா ஓகே, ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அவங்களும் கஷ்டப்பட்டு இறந்து போகிறதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஒரு வீட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாமா மச்சான் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு போடுறது அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற வழக்கம் தான். ஒரு வீட்டில் அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளை பசங்க அவங்களோட ஒய்ஃப் எல்லாத்துக்கும் துணி எடுத்து வச்சு காசு வச்சு சாப்பாடும் செஞ்சு போடுவாங்க.